Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷனில் எப்படி எக்ஸ்எம்எல் ஃபைலை இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈமோஜ் வீடியோ வரும். ஸோ அதுவுமே வந்துட்டு நானே மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதை வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு எஃபர்ட்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். எஃபர்ட்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு 8.28 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வரும். அதுலேருந்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 8.28 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் கரெக்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த பீட் மார்க் இருக்கிற வரைக்கும் அந்த இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணணும். இப்போ அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் வரைக்கும் அது கரெக்டாக வந்துட்டு ட்ராக் ஆகிடும். ஓகே, எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்துட்டு ஆல் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் லிங்க்குன்னு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜில் வந்துட்டு எஃபர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். தென் பக்கத்தில் வந்துட்டு சிசி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இமேஜில் இருக்க எஃபர்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க இந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து வந்துட்டு கரெக்டாக இமேஜஸ் ஆட் பண்ணமோ அங்கேருந்து வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு 2 இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் எது வரைக்கும் பீட் மார்க் ஆட் பண்ணி வச்சுக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு வந்தோம் இல்லையா, அந்த எஃபர்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட்ன்றதை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் இமேஜஸில் பிரைட்னஸ் ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாகிடும். ஏன்னா வந்துட்டு நம்ம சிசியும் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸில் வந்துட்டு சில இமேஜஸில் வந்துட்டு பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும், சில இமேஜஸில் வந்துட்டு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இமேஜில் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த சிசி தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு
அகைன் வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. 8.28 செகண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை அகைன் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ்னு வரும், அதை வந்துட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு அந்த 2 ஷேப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் வந்துட்டு இந்த சிசி வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்துட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் அதுவே வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் போயிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட், குவாலிட்டி எல்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.